தூத்துக்குடி கொத்தனார். What is your name? My name is Jayshankar. What's your name? My name is Jayshankar. What's name? Jayshankar. What's? Jay. என்னடா இது, ஃப்யூச்சரில் உண்மையாகவே இந்த மாதிரி மாற்றிடுவீங்க போலையே. ஒரு லாங்குவேஜை செய்யலாம், ஆனால் இந்தளவுக்கு செய்யலாமா? எனிவே, ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. இலை எடிட்ரு, வீடியோவுக்கு நடுவில் உன்னோட விளம்பரத்தை போடணுமா? அப்ப காசு கொடு. வீடியோவுக்கு நடுவில் விளம்பரம் வரக்கூடாதா? காசு கொடு. என்னடா 2 பேர்லையும் காசு கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கியப்பள்ளியா? அடா ஆமாம், இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆடு போடுறதுக்கு அவன்கிட்டருந்து காசு, ஆடே வேணாங்கிறதுக்கு நம்மள்கிட்டருந்து ஒரு காசு. விளங்கும்டா, விளங்கும். காந்தி தாத்தா தலை வர மாட்டானோ, ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா அவருக்கு சொட்டு தலையாம்பா. ஆனால் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு எவ்வளோ க்ரியேட் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. என் பேர் பிரித்திகா. என்ன படிக்கிறீங்க? 8th. உங்களுக்கு உங்க மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? அம்மா. சரி, அம்மாக்காக பாட்டு பாடுறீங்களா? மஜாவா இருக்கிறீங்க பஞ்சு மிட்டாய். இந்த பாட்டு எப்படா அம்மா பாட்டா மாறிச்சு? ஒருவேளை நம்ம தான் அப்டேட்ல இல்லையோ? என்ன டைமிங்கு? நட் ரோட்லேயே பண்ற இதுதான் டைமிங். நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? டைமிங்னா இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வரதெல்லாம் டைமிங் கிடையாது. இதுக்கு இப்படி தான் டைமிங். என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ எக்ஸோ ஃபேமிலி, ஹெல்தி ஃபேமிலி. ஆமாம், ஒரே மாதிரியே தான் இருக்குது. யாரோட அப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது? எங்கேருந்து யோசிக்கிறீங்க? எக்மோர் நெகட்டிவிட்டி ப்ரோ. எக்மோரில் என்ன ப்ரோ? எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல. நவீன் பாலாஜி வந்து இல்லை ப்ரோ, அவர் எக்மோரில் நெகட்டிவிட்டின்னு ஏதோ சொல்கிறாரு, அதான் என்னன்னு கேட்கலாம்னு. ப்ரோ அவன் இக்னோருக்கு எக்மோர்னு டைப் பண்ணிட்டான் ப்ரோ. ஆமாம், நம்ம ஒன்று டைப் பண்ணால் அது ஒன்று டைப் ஆகுது. அப்புறம் இக்னோருக்கு எக்மோர் தான் வரும், வேறு என்ன வரும்? ஒரே ஒரு பீப் சவுண்டு தான் மொத்த பாட்டும் போயிடுச்சு. அப்படி என்ன பீப் சவுண்டு? எங்க ஊரில் ஒரு கெட்ட பழக்கம், யாரு கேட்டாலும் கொடுப்போம். யாரா நீங்கள்? ஒரு சின்ன லைனு, சின்னூண்டு ஒரு 2 செகண்டில் ஒரு பீப்பை போட்டு மொத்த பாட்டையும் முடிச்சு விட்டீங்க. இதுக்கு பேர் தான் முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ட்விஸ்ட் இருக்கா? தேவைப்படுது மேம், ஒரு 2 lakhs தேவைப்படுது மேம். மேம் நான் ஓகே மேம், நான் ஒரு ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் மேம். அதுக்கு ஒரு 2 ரூபா மட்டும் அனுப்பிவிடுங்க. பீடிக்கே இங்கே வட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். பெத்து எடுத்தவதா என்னையா தத்து கொடுத்து புட்டா. எடிட்டர் யோசிச்சிருக்கான் பாடுறா எடிட்டரே. பேக் பெஞ்சர்ஸ் எடிட்டர். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். லாஸ்ட்டு பெஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கும் உள்ளது. நண்பர்களே, ஒருத்தர்கிட்ட அடி வாங்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், உங்கள் கூட்டத்தில் தான் அவன் இருக்கான். பக்கத்தில் இவர் வேற. அவனுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் அடி வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா ரொம்ப ஒம்பளுக்குறேன், ஒரு அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன். போட்டு தள்ளிடுவேன். நான் பாவம் பார்த்து விட்டு. யாரா அடிக்கலாம்? அகைன் எடிட்டர். ஹலோ, இபி ஆஃபீஸா மேடம்? ஆமாப்பா.
மேடம் எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறீங்களா? ஏன்பா என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். யாரா அவங்கள இப்படிலாம் யோசிக்க சொல்கிறது? இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அநியாயத்துக்கு லேசியாகடா இருப்பீங்க. உங்கள் லேசினஸுக்கு ஒரு அளவு இல்லையாடா? எல்லாம் மீறி போகிறீங்களாடி. ஏரியா டான்ஸ். நான் உங்கள் ஏரியாவுக்கு புதுசாக கொடுத்தன வந்துக்கிறேண்ணா. உங்களை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு கேள்விப்பட்டேண்ணா. பெரிய டானாக இருப்பாப்புலையே. நான் நைட்டு வேலைக்கு போயிட்டு இந்த வழியாக தானே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்கண்ணா. பேசி அமைதாரா? நான் இப்போதைக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சது எத்தனை வந்துக்கிறேண்ணா. நாலுலேருந்து வெயிட்டாக கவனிச்சிடறேண்ணா. என்ன பிஸ்கட் எடுத்து வராங்க? உண்மையாகவே ஏரியாவில் இவனுங்க தான் பெரிய டானே. இவனுங்களோட கண்ட்ரோல் தான் ஏரியாவே. இந்த சீனை ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இப்போ நம்ம பார்ப்போம். அச்சோ, கோவிலில் வச்சு நெத்தியில் சுட்டாங்களா? அச்சோ, பாவம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கடா. என்னடா புளிசோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? விளங்குண்டா. யார் வண்டி ஓட்டுறது? சூப்பரு. என்னடா உன்னை நீயே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா? ஓ, அப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் போல பிக்னிக் போகிறாங்க போல, நெத்தியில் புல்லட் வாங்கிட்டு. ஐயோ, புல்லட் பட்ட இவரு உயிரை உட்காந்துருக்காரு. வடை பட்ட அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. இதில் உயிருக்கு வேற ஆபத்து வேற. ஏது வடை பட்டதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போய் ஏற கிளம்பும்டா. ஒரு வடை பட்டது செத்துட்டாங்க. ஆனால் புல்லட் வாங்கின நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட் மாதிரி அதை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு அலையிறீங்க. நல்ல வேலை இந்த மாதிரியான டைரக்டரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அது வேலை சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். மேபி யாராச்சும் இருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டுனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து. என்னது? இல்லை புரியல. படத்தில் இப்படி வராது. உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டுனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து. ஓ, மாத்திட்டேன். உனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்துறியா? மொத்த கண்டிப்பையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவர்டா உங்க அப்பா. நீ விசுக்கு விசுக்கு வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டது அவளை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும். கையில காசு இல்லடி. உன்ன கடனாளியா நிக்க வைக்கிறதுன்னு முன்னாடியே கடன் அழைச்சிட்டாரு. பையன் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார். எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. உனக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் அந்த ஆளுக்காக பண்ண எல்லாமே. சின்ன சின்ன டைலாக் மாத்தினால டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிற்கிது. இல்லை எடிட்ரு, நீ வேறு ரகம்டா. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ண என்ன அர்த்தம்? லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.